வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 16 டிஃபீட் அண்ட் டிஸ்கிரேஸ். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த முகம் ஃபுல்லாக ஆணி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அப்படி குத்திருப்பான்ல அவனோட முகத்தில். ஸோ அந்த சீன் தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து வாயை பிளந்துட்டே இருக்கிறான். நீ எதுக்கட இவனை உயிரோட விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் தான்டா எங்கிட்ட தப்பிச்சு ஓடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சி பூரா ஆணி இருக்கிறவன் பேசிகிட்டே இருக்கிறான். பொய் சொல்லாத, உங்கள்கிட்ட உயிர் பச்சை கேட்டிருக்கிற, அதனால தான் நீ அவனை விட்டுட்டா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறான். ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, அவனோட பேட்ச் எடுத்துட்டேன், இதுக்கு மேலே அவளை கொல்ல விடாதுன்னு நினச்சேன், ஆனால் உங்கள்கிட்ட வந்து சீண்டி பார்க்குற, அதனால தான் நான் அவனை கொண்டுட்டு அப்படிங்கிறாங்க. இது இருந்தால் நீயே கூட கருணையே இல்லாமல் கூட கொண்டிருப்பில்ல அவனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆணி அடிச்சேன் பேச, அதுக்கு எனக்கு தேவையில்லை, நான் வந்து காரணம் இல்லாமல் ஒருத்தனை கொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா வந்து சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ இங்கே நைட் சீன் ஆயிடுச்சு இல்லை. ஸோ நைட் ஆயிடுச்சு. அந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா ஹிசோகாவை தேடி போயிட்டு இருக்குது. ஏன்னா அவன் உடம்பு பூரா ரத்தமாக இருக்குது இல்லை அவன் ஷோல்டரில். அந்த ரத்தத்தை தேடி பார்க்குறப்ப வந்து கரெக்டாக கானுமே பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஏறி பார்த்துட்டு இருக்கிறான். ஹிசோகா பார்த்தீங்கன்னா மலையில் ஏறி அங்கே யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். யாராவது நமக்கு ஏதாவது தேருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மலையில் ஏறி பார்த்துட்டு இருக்கும்போதே அவனோட கை சந்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இறை தெரியுது. அது எந்த இறைனா நம்ம டீமில் இருக்கிற 2 பேர், லியோரியாவும் குராபிக்காவும் வந்து இருக்கிறாங்க. இவனுக்கு 2 பேருமா, இவனுக்கு 2 பேரும் தான் போன தடவை என் கூட சண்டை போடானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன தடவை சண்டை போடாதெல்லாமே ஹிசோகா ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ சரி இறங்கி வேலையை பார்த்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஹிசோகா அவனோட இறையை கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சரி நானும் போய் அங்கே யாரை தேட போகிறான்னு சொல்லிட்டு ஹிசோகா நின்று இடத்துலேயே பார்த்தீங்கன்னா கானுமே நின்று பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஹிசோகா இங்கே போயிட்டு இருக்கிறான், அவனோட இறை அங்கே போயிட்டு இருக்குது. அங்கே யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா லியோரியாவும் குராபிக்காவும் வந்துருக்காங்க. அதை கான் வந்து பார்த்துட்டான். ஐயோ இப்போ என்னது, இவனுக்கு 2 பேர் இவனுக்கிட்ட மாட்டிட்டானா, நான் என் பிளான் எல்லாமே சுத்தமாக சொதப்பிடுமே. எனக்கு தெரிஞ்சு குராபிக்காவில் இறையாவே காப்பாற்றுறதா இல்லை என் பேட்ச் எடுக்கிறதா சுத்தமாகவே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் மாட்டி இப்படி செத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, என்னோட பிளான் படி தான் நான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். இருந்தாலுமே நண்பர்களை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற போயிட்டே இருக்கிறான். இவனுக்கு 2 பேருமே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அதாவது லியோரியாவும் குராபிக்காவும். ஏன்டா கரெக்டாக உனக்கான பேட்ச் கிடச்சிருச்சு, இப்போ எனக்கு மட்டும் நான் அந்த பொண்ணு எங்கன்னு போய் சேர்றது, அந்த பான்சோங்கிற பொண்ணு உனக்கு கரெக்டான பேட்ச் டோன்பாவோட பேட்ச் கிடச்சிருச்சு, இப்போ எனக்கு தான் நான் போய் அந்த பொண்ணை ஊர் தெரியணும், இவ்வளோ பெரிய தீவில் நான் போய் எங்கே அந்த பொண்ணை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அடாடா நம்ம எல்லாருமே என்ன ஒரு கோயின்சிடென்ஸாக மீட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அங்கே நின்றுட்டே இருக்கிறான். எனக்கு இது கோயின்சிடென்ஸாக தெரியல, நீ ஏதாவது வாலண்டியாக இறங்கிட்ட வம்பளுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நம்ம டீம் பேசிகிட்டே இருக்க, மரியாதையை உங்கள்கிட்ட எவ்வளோ பேட்ச் இருக்குன்னு சொல்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா வந்து கேட்க, அப்படின்னா உனக்கு முக்கியமான பேட்ச் தானே வேணும், எங்களோட பேட்ச் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா வந்து கேட்குறான். அதுக்கான பதில் எனக்கு தெரியாது, ஏன்னா உன்னோட பேட்ச் உனக்கு மட்டும் தான் தெரியும், உங்கள்கிட்ட எந்த தேவையோ அந்த பேட்ச் என்கிட்ட இல்லை, அது உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா சொல்கிறான். அப்படின்னு அது நிரூபி, உன்னோட பேட்ச் மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா சொல்லும் போது அவனோட பேட்ச் எடுத்து காட்டுறான். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு 3 பாயிண்ட் தேவைப்படுது, அது உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா கேட்கும்போது, நீ 3 பாயிண்ட் எடுக்கிறியோ எத்தனை பாயிண்ட் எடுக்கிறியோ, ஆனால் எங்ககிட்ட இருந்து என் பேட்ச் மட்டும் எடுக்கக்கூடாது, உனக்கு வேணும்னா நான் எனிமி 2 பேர்த்த அடித்தேன், ஸோ அவங்களோட பேட்சை வேணால் நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிகா டீல் போட்டிகிட்டே இருக்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி நீ என்னோட பேட்ச் தான் உனக்கு வேணும்னு அடம் பிடிச்சின்னா நான் என் பேட்சை தரமாட்டேன், ஸோ நீ என்னோட எனிமிஸ் பேட்ச் ஒன்று எடுத்துக்க, என் பேட்சை எடுக்க விட மாட்டேன், அதேமாரி உனக்கு என் பேட்ச் வேணும்னா நீ என்னை தாண்டி தான் நீ போராடியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா பார்த்தீங்கன்னா சண்டைக்கு ரெடி ஆகிட்டா. நான் என் பேட்ச் உங்கள்கிட்ட தரதில்ல, நீ ஒத்த சண்டைக்கு வரதுனா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். லியோரியும் பார்த்தீங்கன்னா அவனோட பேட்சை விட்டு கொடுக்காம 2 பேருமே சண்டைக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. வா என்ன ஒரு அற்புதமான டீல், நீங்கள் 2 பேருமே இன்னமும் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, இதே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கான் வந்து ஒட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஹிசோகா பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு கொடுங்க சிரிச்சுட்டே இருக்கிறான். எனக்கு உங்களோட பிளானிங் ரொம்பவே பிடிச்சிருக்குது, அதனால் நீ எனக்கு தேவையான பேட்ச் மட்டும் கொடுத்துட்டு நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். ஸோ நான் வந்து 188வது பேட்ச், அதாவது டோன்பாவோட சீக்ரெட்டாக இன்னொருத்தர் தான் பார்த்தீங்களா டீம்மேட்டுன்னு, அந்த பேட்ச் வேணா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னு சரி டக்குன்னு அந்த பேட்ச் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். ஸோ குராபிக்கா பார்த்தீங்கன்னா அவனோட பேக்கில் இருக்கிற பேட்சை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அங்கே மரத்தில் ஒரு பொந்துமா இருக்குது, அந்த பொந்தில் பார்த்தீங்கன்னா பேட்ச் வச்சுட்டா. மரியாதை நாங்கள் போனதுக்கப்புறம் இந்த பேட்ச் எடுத்துக்க, நாங்கள் வந்ததுக்கப்புறம் பின்னாடி அடிக்க வர பார்த்தேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா லியோரியோ அப்படி நைஸாக வாங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கானுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு இருக்குது. ஐயோ இது என்னது, நான் பிளான் போட்ட மாதிரி எதுவுமே நடக்கலையே, அவன் அட்டாக் பண்ண வந்தான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேட்ச் கிட்ட போய் எடுக்க போகிறான். இவங்களோட டீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, பேசாமல் இதே மாதிரி எல்லாத்துக்கிட்டே போய் எடுத்து வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா வந்து நினச்சிட்டே இருக்கிறாங்க. இவனை அட்டாக் பண்ணலாமா வேணாமா, ஐயோ நான் இன்னொரு தடவை என் சான்ஸை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ரத்தத்தை தேடி பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி வந்துகிட்டு இருக்குது. அந்த பட்டாம்பூச்சி இவன் கையில் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டான். என்னப்போ இவன் ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கானுக்கு ஒரு மாதிரி
மாதிரி ஃபீலிங் ஆகுது. அட ஆமாம்ல, எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. அவன் தன்னோட பிரேவை அட்டாக் பண்ணால் தானே நான் அவங்ககிட்ட இருந்து பேட்ச் வாங்க முடியும். இப்போ என்னால் கூட பேட்ச் வாங்கவே முடியாது. அவனுக்கு 2 பேரும் சண்டை போடும்போதே நான் பேட்ச் எடுத்துருக்கணும். ஆனால் இப்போ வந்து அவங்க சுமூகமாக முடிஞ்சிட்டாங்க. என்னால் எப்படி பேட்ச் எடுக்க முடியும்? என்னால் எடுக்கவே முடியாது. ஐயோ, இருக்கிற 2 சான்ஸையுமே மிஸ் பண்ணிட்டேனே, அடச்ச அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து அவனோட பிளான் மாசமாக போனதை வந்து நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ இந்த இடத்துல பறவை மாதிரி எல்லாமே பறந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய உதயமேர்ச்சின்னு பார்த்தா அதான் இல்லை. ஸோ இவனோட வெறி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இவனோட பவர் பார்த்தீங்கன்னா யாரையுமே இன்னும் கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு வெறியாட்டு இருக்குது. அந்த பவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்பவே ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற மிருக எல்லாமே பயந்து ஓட நம்ம கானு பார்த்தீங்கன்னா ஐயோ பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி, அடுத்தது யார் வரப்போகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல. அடுத்து ஒருத்த மட்டும் சிக்கினானா அவன் என்கிட்ட செத்தான் அப்படின்னு சொல்லி ஹிசோகா பேசிகிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த இறைக்காக நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா வந்து வெடிய அதாவது காலையில் ஆகிற வரைக்கும் அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹிசோகா நின்றுட்டு இருந்திருக்கிறான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனுக்கு ஏதோ வர மாதிரி இருக்குது. அப்போ சரி, நான் போய் என்னோட அடுத்த இறையை தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வெளிச்சு பட்டோன்னே அப்படி சொல்லுன்னு அவன் எழுந்திரிச்சு கிளம்பிட்டான். இவங்களுக்கு பின்னாடியே கானு தான் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஒரு வழியாக அசைகிற நடக்குது, தான் உடம்பு அசையுது. அப்படின்னா இப்போ மறுபடியும் ஏதோ வேட்டையாட போகிறான்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கான சரியான நேரம். இந்த ஒரு சான்ஸை மட்டும் விட்டுட்டேன், அவ்வளோதான். நான் ஹண்டர் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நானும் ஹண்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான் நம்ம கானுமே. ஸோ இவனுக்கு பின்னாடி நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இவனுக்கான இறையை நான் என்னென்னு தேட போகிறேன். ஒருவேளை நான் இவனுக்கு முன்னாடி போயிட்டு அந்த இறையை தேடினா என்ன ஆக போகுது, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகாவுக்கு முன்னாடியே அவன் யார் அட்டாக் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் ஒரு மரத்தில் ஏறி போய் நின்று பார்த்தா. ஸோ அங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி கண் கூட தெரிஞ்சிட்டு இருக்குது. முன்னாடி யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிசோகா வந்துட்டு இருக்கிறான். சரி, இவனுக்கு ஆப்போசிட்டில் யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வந்துட்டு இருக்கிறான். ஸோ நீல கலர் சாமுராய் ட்ரெஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்த வந்துட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி, இவங்க 2 பேருமே இந்த இடத்துல தான் மீட் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிசோகா இப்போ செம தூக்க வரியில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாருமே வேட்டையாட முடியலன்னு வெறியில் இருக்கிறான். அதனால் அவள் கரெக்டாக அட்ராக்ட் பண்ணுற சமயத்தில் நானும் என்னோட சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு அவனோட பேட்ச் எடுக்கிறத இதுக்கு சரியான முறை அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து அவனோட பிளான் போட்டுக்கிட்டு ஸோ இவங்க வந்து சண்டை போடுறதுக்கான ஒரு பிளான் வந்து அதாவது ஒரு இடத்த பார்த்து வச்சிருப்போம். இவங்க சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிலந்து விளையாட்டு இருக்குது, பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் அப்படியே பொறுமையாக காத்துட்டு இருக்கிறான், எப்போ சண்டை போடுவானுங்க, எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹிசோகா நைட்டு பூரா தூங்காமே இருந்ததுனால அவன் வரதுக்கான இடம் தடம் எதுவுமே பார்த்திங்கன்னா தெரியல. அவன் ரொம்பவே சைலண்ட்டாக வந்துட்டு இருக்கிறான். எனக்கு ஹிசோகா வரது சத்தமே கேட்கல அப்படின்னா அவனோட பாடி பிரசன்ஸை மறைச்சு கொண்டு வரானா. ஸோ இது அவனோட ட்ரிக்கா அப்படின்னா சரி, நானும் என்னோட பாடி பிரசன்ஸை கொஞ்சமாவது மறைக்க வைக்க போகிறேன். பயப்படாதடா கான், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிகிட்டே இருக்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீல கலர் சாமுராய் மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்துட்டான். யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹிசோகா வந்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு வழியாக சந்திச்சிட்டாங்க. அவ்வளோதான், சண்டை ஆரம்பிக்க போது. இவனுங்க 2 பேருமே ஒரே செகண்டில் பார்த்துட்டா அவ்வளோதான், என் சண்டை ஆரம்பிக்க போது. நான் போய் அவனோட பேட்சை மட்டும் எடுத்துகிட்டா போதும். பயப்படாத கான், எப்படியாவது உன் பிரசன்ஸை மறைச்சு வை, யாருக்குமே தெரியாமல் இருக்கணும். வைல்டு அனிமல் மாதிரி எப்படியாவது நீ வேட்டையாடுறது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஹிசோகா பார்த்தீங்கன்னா அவனை போய் பார்த்துட்டான். அங்கே ஒரு முன்னாடி அவனை போகிறான்னு இருக்குது. அப்படின்னா சரி, இதுதான் எனக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறி எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிசோகா முன்னாடி போய்கிட்டே இருக்கிறான். ஐயோ, ஹிசோகாட்ட நாம அடிக்கிட்டேனா, சரி வாடா ஒத்த பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட தன்னோட கத்தி எடுத்து உருவிட்டே இருக்க. இதான் எனக்கான சரியான நேரம், இப்போ நான் அவனை பேட்ச் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பார்த்தீங்கன்னா வேகமாக வெறி எடுத்த மாதிரி அவனை அடிக்க வந்துகிட்டே இருக்கிறான். வாடா ஒத்த பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவனோட கழுத்துலேயே பார்த்தீங்கன்னா குத்த வரும்போது ஹிசோகா பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்தை அறுத்துட்டான். ஸோ அறுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா தூண்டில போட்டுட்டான். ஐயோ, தூண்டில் சிக்கிருமான்னு பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேட்ச்லேயே மாட்டிக்கிச்சு. ஸோ பேட்சையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். என்ன நடக்குதுங்க, யார் அவன் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேட்ச் கானோட கையில் போய் சேர்ந்துச்சு. அட, இங்கே இப்போ என்ன நடந்தது, என் பேட்ச் ஒருத்தர் எடுத்துட்டானா, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா கானை பார்க்கும்போது கான் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறான். ஐயோ, என்னை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு பதறி அடிச்சு ஓடிட்டே இருக்கிறான். இங்கே ஹிசோகா பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துருக்கிறேன், என்னோட பேட்ச் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக நான் அவனோட பேட்ச் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்னடாச்சு, என் பாடி ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஓட அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. டப்புன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். ஐயோ, என்னாச்சு, ஏதாவது மேஜிக் இது போட்டு வச்சிட்டானா இதில் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து மனசுல நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அங்கே இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் வந்து எடுத்துகிட்டே இருக்கிறான். 7000 தடவை ட்ரை பண்ணியிருக்கிறேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கிறான். நீ எதை பற்றி பேசிகிட்டே இருக்கிற, எனக்கு சுத்தமாகவே தெரியலையே அப்படிங்கிறாங்க. நீ 7000 தடவை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற அந்த பேட்ச் எடுக்கிறதுக்கு நீ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க, நான் பின்னாடியே தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ நல்லா ட்ரைனிங் எடுக்கிறேன், ஆனால் சுற்றி முற்றியே எல்லாமே பார்க்க பழகலையா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்தில் ஒரு ஊசியட்டை போட்டிருப்பான். ஸோ அந்த ஊசியோட விஷம் பார்த்தீங்கன்னா இவனோட மசிலை மூவ் பண்ண விடாமல் இவனை அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்படியே செயலளிக்கவே வச்சிரும். அவ்வளோதான், இந்த பேட்சை நான் இனிமே எடுத்துகிட்டு போக போகிறேன், அவ்வளோதான், போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அடச்சே, நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான் வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டே இருக்க. ஸோ இவனோட பிரதிபலிப்பாக அந்த இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா இவனோட கையிலேயே வந்து உட்காருது. அந்த பட்டாம்பூச்சி போய் மறுபடியும் சிலந்தை வலையிலேயே மாற்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். இவன் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி
கண்ணாமூச்சி மாதிரி சிறந்த வேலையில் பார்த்திங்கன்னா அங்கே ஹிசோகா மாதிரி. ஸோ இவங்ககிட்ட போய் மாட்டுக்கணும் பதிலாக இவங்ககிட்ட போய் இன்னொரு தடவை மாட்டிக்கிட்டான். அட என் நிலமை என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனால் அசைய முடியாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்னால் இது முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா அங்கே யாரும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கான் கண்ணை திறந்து பார்த்தா அந்த கருப்பு இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஹிசோகா அடிச்சு போட்டு இவன் பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டான். ஐயோ மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ நிஜமாலுமே என் பேட்ச் எடுத்துகிட்டு இல்லை, ரொம்பவே அற்புதமாக இருந்தது தெரியுமா, நீ உன்னோட மூவை அது அற்புதமாக செயல் பண்ணியிருக்கிற, உன்னோட பிரசன்ஸையுமே மறைச்சு நீ என் பேட்சை திருடி இருக்கிற பாரு, நீ எவ்வளோ பெரிய வேட்டையாளி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா வந்து சொல்லிட்டே இருக்கிறான். அதனால் என் பேட்சை நான் உங்ககிட்டே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹிசோகா வந்து கான் மேலே கருணப்படுற மாதிரி இருக்குது. அவனை விஷ ஊசியால் குத்தி இருக்கிறான். அதனால் நீ எப்படி எந்திரிக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சது 4 நாள் ஆகும். ஆனால் எக்ஸாம் 3 நாளே முடிஞ்சிடும். உன்னால் முடிஞ்சால் நீ எந்திரிச்சு அந்த பேட்ச் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் அங்கேயே விட்டு போயிடுறான். ஸோ இவனோட பேட்சையுமே பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுறான். கான் பார்த்தீங்கன்னா இல்லை மரியாதையும் உன் பேட்ச் எடுத்துகிட்டு போய், எனக்கு உன் கருணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு இனிமேல் என் பேட்ச் தேவையில்லை, ஏன்னா எனக்கு அவனோட பேட்ச் தான் தேவை. அதனால் அவனோட பேட்ச் எடுத்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இனிமேல் என் பேட்ச் தேவையில்லை, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். மரியாதை நில்லு, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் உனக்கு புரியலையா, எனக்கு உன் கருணை தேவையில்லை, உன்னோட பேட்சை நீயே எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து அப்படியே வந்துட்டு நிற்கிறான். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. மரியாதையே உன்னோட பேட்சை எடுத்துகிட்டு போயிரு, இல்லைனா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன், உன் கருணை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட பேட்ச் எடுத்து நின்றுட்டு இந்த வாங்கிக்கோம்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஓ, நான் உனக்கு ஒரு உயிர் வாழ்க்கை கொடுத்துருக்குறேன், அதை மறந்துட்டியா, நான் உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கிறேன், அதே நீ ஒரு பொருட்படுத்தாமல் இப்படி பண்ணினா வச்சுக்க, உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே ஒரு குத்துறான். ஸோ நீ வேட்டையாடுறதுக்கு ஒரு சிறந்த இரடா, நீ நல்லா பெருசாகி வளர்ந்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை சுவையாக வேட்டையாடுறேன், அது வரைக்கும் நீ ஒரு குட்டி பையன் தான், நீ வளர்ற வரைக்கும் நான் உன்னை தொடவே மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கானை வந்து ஒரு மூஞ்சிலே ஒரு பஞ்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான். ஸோ இங்கே நைட் டைமும் ஆயிடுச்சு. கான் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஏகப்பட்ட வெறியோட ஹிசோகாவால் எதிர்த்து நிற்கவே முடியல இவனால். அந்த சோகம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அப்படியே உள்ளே போட்டு ஊற்றிக்கிட்டே இருக்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கான் என்ன பண்ணுறான், அடுத்து என்ன பண்ண போகிறான்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோடு தான் தெரியும். ஸோ உங்களை நான் புது வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Harish Voice.